சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை உள்பட 14 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று 28 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டிட்வா புயல் சென்னைக்குள் வராது, கடற்கரையோரம் செல்லும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். இன்றைக்கு சொல்லியிருக்க ஒரு அறிக்கையின்படி மாவட்ட நிர்வாகம், நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். டிட்வா புயலால் தமிழகத்தில் இதுவரை மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இப்போ நேரடியாக காணொலி காட்சி மூலமாக நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். ஆய்வு செய்து முடிந்த பிறகு சொல்கிறோம். அங்கங்கே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகுந்த அறிவுரைகள் நாங்கள் வழங்கியிருக்கோம். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து நிவாரணத்தை விரைந்து வழங்க நடவடிக்கை. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். டிட்வா புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் இன்று 54 விமானங்கள் ரத்து. உள்ளூர் விமானங்கள் மட்டுமின்றி ஹைதராபாத், இலங்கை செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை. சென்னை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடல் சீற்றம். பாம்பனில் தொடரும் கடல் சீற்றம் காரணமாக 2வது நாளாக ரயில் சேவை முற்றிலும் நிறுத்தம். காற்றின் வேகம் குறைந்ததும் மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். பொருட்கள் அனைத்தும் நீரில் மிதப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 5 நாளா விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஒரு அவசரத்துக்கு குடி தண்ணி தொட்டினா தண்ணி ஃபுல்லா சாக்கடை தண்ணி போய் மூடிருச்சு. குடி தண்ணி கூட யூஸ் பண்ண முடியல. நாகை மாவட்டத்தில் தொடரும் கனமழை. அதிகபட்சமாக கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி கனமழை பதிவு. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரத்தில் தயார் நிலையில் தீயணைப்புத்துறை. உபகரணங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபடவுள்ள 200க்கும் மேற்பட்ட வீரர்கள். விழுப்புரம் மாவட்டத்தில்
இப்போ 10 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் இருக்கு. அதுல பார்த்தோம்னா ஒரு 200 தீயணைப்பு பணியாளர்கள் பணியில இருக்கிறாங்க. எந்த விதமான அவசரமா இருந்தாலும் மீட்பு பணியா இருந்தாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு கமாண்டர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நபர்களும், நன்றாக நீச்சல் தெரிந்தவர்கள், நீச்சல் வீரர்கள் ஒரு 20 நபர்களும் தனியாக குழுக்களாக நியமிக்கப்பட்டுள்ளோம். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரத்தில் தயார் நிலையில் தீயணைப்புத்துறை உபகரணங்களுடன் மீட்பு பணியில் ஈடுபடவுள்ள 200க்கும் மேற்பட்ட வீரர்கள். டிட்வா புயல் பாதிப்புகள் புகார்களை தெரிவிக்க செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உதவி எண் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறப்பு. திருவாரூரில் பெய்து வரும் பலத்த மழையால் வயல்களில் தேங்கிய வெள்ளம். 7000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழை. 20 நாட்களுக்கும் மேலாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாத மீனவர்கள். கடலூர் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சூறைக்காற்று காரணமாக கொந்தளிப்புடன் காணப்படும் கடல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை. பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாத மீனவர்கள். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளில் இருந்து கூடுதல் நீர் திறப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1200 கன அடி நீர் வெளியேற்றம். கனமழை காரணமாக பாரதிதாசன் பல்கலைக்கழக இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகள் ஒத்திவைப்பு. இன்றைய தேர்வுகள் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக தேர்வு நெறியாளர் தகவல். தொடர் கனமழையால் முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மக்கள் தங்க முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக புதிய தலைமுறைக்கு தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தம் தகவல். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். காரைக்காலில் கடல் சீற்றம் காரணமாக 11 மீனவ கிராமங்கள் பெரிதும் பாதிப்பு. ஏர்பஸ் நிறுவனம் சுமார் 6000 A320 விமானங்களை பழுதுபார்க்க முடிவு. சூரிய கதிர்வீச்சு காரணமாக விமான இயக்க கட்டுப்பாடுகளின் முக்கியமான தரவுகள் சிதைவடையலாம் என்பதால் நடவடிக்கை. கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலி கூண்டில் சிக்கியது. பாதுகாப்பான இடத்திற்கு புலியை கொண்டு செல்ல வனத்துறை நடவடிக்கை.
கோவையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கவுண்டம்பாளையத்தில் கைவரிசை காட்டிய கும்பல் கைது. சங்கரன்கோவில் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 7,500 ரூபாயாக அதிகரிப்பு. வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனை. மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். இலங்கையில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முடங்கிய மாகாணங்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 123ஆக உயர்வு. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. துபாயிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா வர இருந்த 150 தமிழர்கள் உட்பட 300 பேர் கொழும்பு விமான நிலையத்தில் தவிப்பு. டிட்வா புயல் காரணமாக சென்னைக்கு விமானங்கள் இயக்கப்படாததால் 3 நாட்களாக பயணிகள் தவிப்பு. We will keep silent. They will give solution. Okay? Yes. We will all sit here. Okay. Okay. Sit down. Sit down, guys. Please. Sit down. கனமழை காரணமாக இலங்கையில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை. முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாசர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல். இந்தோனேஷியாவை புரட்டி போட்ட கனமழை வெள்ளப்பெருக்கு. மழை தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 174ஆக அதிகரிப்பு. கனமழை வெள்ளப்பெருக்கால் கடும் சேதத்தை சந்தித்த தாய்லாந்து. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி இதுவரை 145 பேர் உயிரிழந்ததாக தகவல். கே. சிவகுமாருடன் கருத்து வேற்றுமை இல்லை என்றும் தொடர்ந்து ஒற்றுமையாக பணியாற்றப் போவதாகவும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. முதல்வர் பதவி சர்ச்சையை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இருவரும் கூட்டாக பேட்டி.